நாங்க நெறைய திருத்தலத்துக்கு போயிருக்கோம். இந்த கோவில் வந்து முற்றிலும் வந்து ஒரு நல்ல அம் கட்டுமான அமைப்புல வந்து கட்டியிருக்காங்க. நானும் சாமி கும்பிடுறேன், மத்தவங்களும் சாமி கும்பிடுறாங்க. ஏன் எனக்கு எனக்கு நல்லது இருக்கு, ஏன் அவங்களுக்கு நல்லது இல்லன்னு நெறைய பேர் கேட்பாங்க. நெறைய பேரு யங்ஸ்டர்ஸ் வந்து லைஃப் வந்து ஃபெயிலியர்ன்றாங்க. ஆக்சுவலி நோ. இல்ல நெறைய குரோத் பண்ணியிருக்கேன்னா, என்னோட இறை நம்பிக்கை, என்னுடைய அப்பா, அம்மா. மனசுல எது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சோ, இந்த மாதிரிலாம் வந்துட்டு நான் அடிக்கடி இங்க இந்த மாரி எப்பயாச்சும் நான் வருவேன். ஸோ அது வந்துட்டு இந்த மாரி நம்ப கும்பிட்டாக்கா கண்டிப்பா எதிர்ச்சியா நம்மளுக்கு பிரச்சனை தீர்ந்து வரும். அனைவருக்கும் வணக்கம். தாயா மீடியா சேனலுக்கு மீண்டும் வரவேற்கிறோம். இன்று நாம் மற்றொரு அற்புதமான இந்து கோயிலை ஆராய போகிறோம். இந்த கோவில் ஜார்ஜ் டவுன், பினாங்கில் இருந்து சுமார் 15 நிமிடங்கள் அல்லது 6 கிலோமீட்டர் தூரத்தில் கார் மூலம் ஜாலான் ஜெலுடோம் வழியாக எளிதில் அடையலாம். நாம் இப்போது ஸ்ரீ ஆதி பகவதி அம்மன் திருச்சலத்தில் இருக்கிறோம். இது ஆன்மீகம் மற்றும் உயிர் துடிக்கும் கோவில் மரபுகளுக்கு புகழ் பெற்ற ஒரு புனித தலம். ஆதி பகவதி அம்மன் அவர்களின் தெய்வீக ஆசீர்வாதங்களை பெற வீடியோவின் இறுதி வரை எங்களுடன் இருங்கள். ஸ்ரீ ஆதி பகவதி அம்மன் திருச்சலம் ஆகம மற்றும் சித்த பாரம்பரிய சடங்குகளை முக்கியமாக பின்பற்றி பண்டைய ஆன்மீக நடைமுறைகளை ஆழமான கலாச்சார முக்கியத்துவத்துடன் கலக்கும் ஒரு கோயிலாகும்.
1980களின் முற்பகுதியில் மறைந்த சுவாமி அருணாசலத்தால் நிறுவப்பட்ட இந்த கோயில் 500 ஆண்டுகளுக்கும் மேலான வரலாற்றைக் கொண்ட ஆதி சங்கரருடன் தொடர்புடைய ஒரு பரம்பரையான திருவாங்கூர் குருபரம்பரையின் ஆன்மீக நுண்ணறிவுகளால் வழிநடத்தப்பட்டது. கோவிலின் திறப்பு விழா அவரது குரு சத்குரு கோபால் பிள்ளையின் ஆசீர்வாதத்துடன் நடத்தப்பட்டது. அவர் தாமே திருவாங்கூர் குருபரம்பரை வரிசையின் ஒரு வாரிசாக இருந்தார். திருவாங்கூர் பரம்பரையின் தலைமை தெய்வம் இந்தியாவின் கேரள மாநிலத்தில் உள்ள சோட்டானிக்கரா பகவதி அம்மன் ஆவார். சத்குரு கோபால் பிள்ளை யோக அபியாசர் என்றும் அறியப்படும் இவர் பினாங்கில் தங்கியிருந்த போது சுவாமி அருணாசலத்தை ஆன்மீக பாதையில் முன்னெடுத்து வழிகாட்டும் பணியை மேற்கொண்டார். பினாங்கில் பகவதி அம்மன் கோவில் நிறுவப்பட வேண்டும் என்பது அவரது விருப்பமாக இருந்தது. ஆரம்பத்தில் சக்தியை பிரதிநிதித்துவப்படுத்தும் சூலம் குடமுழுக்களுடன் ஒரு தற்காலிக திவாலம் மற்றும் சுத்தியிலான ஒரு சிறிய புனித ஸ்தலம் நிறுவப்பட்டது. 1984ஆம் ஆண்டு இந்த எளிய சந்நிதி மறுபணியிடம் செய்யப்பட்டு ஸ்ரீ ஆதி பகவதி அம்மன் சிலை பிரதான தெய்வமாக பிரதிஷ்டை செய்யப்பட்டு ஒரு சிறிய கோவிலாக மாறியது. ஆண்டுகளுக்குள் திருவாங்கூர் பரம்பரையின் குருமார்களின் அருளால் மற்றும் ஸ்ரீ ஆதி பகவதி அம்மனின் ஆசீர்வாதத்தினால் கோவில் தொடர்ந்து வளர்ச்சி அடைந்தது. இந்த முன்னேற்றம் தற்போது உள்ள கோவிலின் தனித்துவமான கட்டிடக்கலையின் தோற்றத்தை உருவாக்கியதோடு கோவிலின் நிறைவு மற்றும் மகா கும்பாபிஷேகம் ஜனவரி 2020இல் நடத்தப்பட்டது. கோயிலின் கட்டிடக்கலை வடிவமைப்பு தமிழ்நாடு மற்றும் கேரள கோயில் மரபுகளின் கூறுகளை தடையின்றி கலப்பதில் குறிப்பிடத்தக்கது. இந்த இணைவு ஒரு தனித்துவமான காட்சி அடையாளத்தை உருவாக்குகிறது. இந்த இரண்டு கலாச்சார ரீதியாக வளமான தாக்கங்களின் இணக்கமான தொகுப்பை காட்டுகிறது.
இந்த கோயில் 6 தனித்துவமான வழிபாட்டு நடைமுறைகளின் தனித்துவமான கலவையாக தனித்து நிற்கிறது, அனைத்தும் ஒரே கூரையின் கீழ். சூரிய வழிபாடு, கணபதி வழிபாடு, கார்த்திகேய வழிபாடு, விஷ்ணு வழிபாடு, சக்தி வழிபாடு, சிவ வழிபாடு ஆகியவற்றில் பக்தர்கள் ஈடுபடலாம். இதன் பிரமிப்பூட்டும் கட்டிடக்கலைக்கு அப்பாற்பட்டு இந்த கோயில் ஆன்மீகத்திற்கான தெய்வீக தியான மையமாக திகழ்கிறது. அங்கு தெய்வீக ஆற்றலை உணர முடியும். நம்பிக்கை, விசுவாசம் மற்றும் பக்தியை தழுவும் போது உங்களுள் உள்ள தெய்வீக சக்தி விழித்து வாழ்க்கையில் வெற்றி, ஆனந்தம் மற்றும் அடையாளமற்ற நிறைவினை தரும். நம பார்வதி பவையே, ஹர ஹர மகாதேவா. எந்நாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அனைத்து இந்து பெருமக்களுக்கும் என்னுடைய வணக்கத்தையும் வாழ்த்தையும் தெரிவித்து கொள்கிறோம். ஸ்ரீ ஆதி பகவதி அம்மன் திருத்தலத்துக்கு நாங்கள் இன்னைக்கு வந்திருக்கோம். இது ஒரு நல்ல வாய்ப்பாக எங்களுக்கு அமைஞ்சிருக்கு. ஸோ நாங்கள் நிறைய திருத்தலத்துக்கு போயிருக்கோம். இந்த கோயில் முற்றிலும் ஒரு நல்ல கட்டுமான அமைப்பில் கட்டியிருக்காங்க. ஸோ இந்த ஆலயத்துக்கு எங்களுக்கு வர்றதுக்கு குடுப்பனை இருக்கிற மாதிரி நிறைய பேர்த்துக்கு இந்த வாய்ப்பு கிடைக்கணும்னு நாங்கள் வேண்டிக்கிறோம். இந்த ஆதி பகவதி அம்மன் நாங்கள் மற்றவங்க சொல்லி தான் இங்கே வந்திருக்கோம். ஆக்சுவலி நான் பிணைங் உள்ள ஆள் இல்லை, நான் கிடால உள்ள ஆள். ஸோ எனக்கு இது தெரிஞ்ச கையோட இங்கே நான் வரணும்னு நினச்சேன், வந்துட்டேன். நான் சின்ன வயசுலேருந்தே நான் ஒரு சாதாரண ஃபேமிலியிலேருந்து வந்த ஒரு ஆள். என்னுடைய அப்பா அம்மா சின்ன வயசுலேருந்து என்னை ரொம்ப சமயம், தெய்வ வழிபாடு, இறை வழிபாடு இந்த மாதிரி நிறைய எனக்கு கற்றுக் கொடுத்துருக்காங்க. இன்னைக்கு நாங்கள் ஒரு பட்டதாரி. அதுவும் இல்லாத நான் என்னோட வாழ்க்கையில் நிறைய க்ரோத் பண்ணியிருக்கேன்னா என்னோட இறை நம்பிக்கை, என்னுடைய அப்பா அம்மா, அப்புறம் நம்மளோட சுற்றி உள்ள பாசிட்டிவ் எனர்ஜி பீப்புள், இவங்க தான். ஸோ உங்கள் கூட உள்ளவங்க நல்லவங்களாக இருக்கணும், அதே சமயத்தில் நன்னெறியை பின்பற்றுறவங்களா இருக்கணும். உங்களுடைய செல்ஃப் டிசிப்ளின் உங்களுடைய வாழ்க்கைக்கு உங்களுடைய வாழ்க்கையோட க்ரோத்துக்கு ரொம்ப முக்கியம். நானும் சாமி கும்பிட்றேன், மற்றவங்களும் தான் சாமி கும்பிட்றாங்க. ஏன் எனக்கு நல்லது இருக்கு, ஏன் அவங்களுக்கு நல்லதுன்னு நிறைய பேர் கேட்பாங்க. இந்த கேள்வி எல்லாமே உங்ககிட்ட தாங்க இருக்குது. நம்ம நல்லா இருந்தோமா, நம்மளோட எண்ணம் நல்லா இருந்துச்சுன்னா இந்த பிரபஞ்சத்தோடு நம்ம ஐக்கியமாயிரும். இந்த பிரபஞ்சம் தான் எல்லாமே வாழ்க்கையில். ஸோ தெய்வ வழிபாட்டில் நிறைய உங்களோட ஈடுபாடை காட்டுங்க, உங்களை நீங்கள் மேம்படுத்திக்கங்க. அடிக்கடிக்கு நம்மளோட செல்ஃபை நம்ம தேடணும். நம்ம யாருன்னு உணரணும்னா இறைவனை சரணடையணும். ஸோ இறை நம்பிக்கையில் உங்களோட ஈடுபாடு அதிகமாக இருக்கணும். நீங்கள் வாழ்க்கையில் ஐயோ என்னடா இவ்வளோ கஷ்டம் வருது, தோற்று போயிட்டோம் அப்படின்னு மனம் தளராத கீப் கண்டினியூ உங்களோட செல்ஃப் மோட்டிவேட் பண்ணிக்கிட்டு கடவுள் மேலே நம்பிக்கை வச்சுட்டு நீங்கள் இதுவும் கடந்து போவோம் அப்படின்னு நினச்சிட்டு உங்களோட லைஃப்பை தொடருங்க. கண்டிப்பாக ஒரு நாளைக்கு உங்களுக்கு என்ன மாதிரி சக்ஸஸ் அமையும். ஓகேங்களா? நிறைய பேர் யங்ஸ்டர்ஸ் லைஃப் ஃபெயிலியர்ன்றாங்க. ஆக்சுவலி நோ, நீங்கள் உங்களோட லைஃப்பை தேடலை, நீங்கள் அங்கேயே உக்காந்துட்டு திங்க் பண்ணிகிட்டு இருக்கீங்க. நீங்கள் நிறைய சமயத்தில் ஈடுபாடு பண்ணுங்க. நிறைய பேருக்கு வாலண்டியர்ஸாக போய் தொண்டு ஊழியம் செய்யுங்க. இப்போ ஒரு டெம்பிள் க்ளீன் பண்ணுங்க. உங்களோட செல்ஃபை நிறைய வகையில் பயன்படுத்துங்க. அப்போ உங்களுடைய தேடல் அமையும், உங்களுக்கு அமைதி கிடைக்கும். அமைதி கிடைச்சா உங்களோட லைஃப் ரொம்ப சக்ஸஸாக அமையும். நம்மளுடைய சமுதாயம், நம்மளோட இந்துஸ்தமை நம்ம வளர்க்குறதுக்கு நம்மளுடைய கையில் தான் இருக்குது. ஸோ எல்லாருமே ஆஸ் அ இந்துவாக உங்களுடைய பார்ட் நீங்கள் செய்யணும். அதுவும் சமயம் இல்லாத நல்ல வழியில் உங்களை நீங்கள் செயல்படுத்திக்கணும். லைஃப்பில் சக்ஸஸ் ஆகுறதுன்னா 5 விஷயம் நம்மக்கிட்ட இருக்கணும். ஒன்று நேர்மை, அப்புறம் நம்ம எல்லாருக்கிட்டையும் உண்மையாக இருக்கணும். செல்ஃப் டிசிப்ளின் இருக்கணும், மற்றவங்களை ரெஸ்பெக்ட் பண்ணணும், மதிக்கணும். ஓகே? அப்புறம் கடவுள் நம்பிக்கை. உங்கள் அப்பா அம்மாவை ரொம்ப மதிங்க. கடவுளும் அப்பா அம்மாவும் ஒன்று தான். இது ரெண்டுமே இருந்தால் நீங்கள் லைஃப்பில் ரொம்ப க்ரோத் பண்ணிடுவீங்க. என்னோட லைஃப்பில் எனக்கு கஷ்டம் இருந்தது. ஆனால் அந்த கஷ்டமும் கடந்து போகணும். இறை நம்பிக்கை தான் எனக்கு தூண்டுகோள். நான் இறைவனை ரொம்ப நம்பினேன். நான் இறைவனை சரணடைந்தேன். எனக்கு நல்ல லைஃப் வாழ்க்கையில் இருக்குது. ஓகே?
இனியும் அது நல்லதா நடக்கும்னு நான் நம்பிக்கிறேன். என்னோட கேரியர் வந்து ஸ்டார்டிங் வந்து எஸ்பிஎம் ஓல்டு, அப்புறம் நான் டிப்ளமா படித்தேன், அப்புறம் நான் வந்து டிகிரியை முடித்தேன். அப்புறம் நான் இப்போ வந்து ஒரு நல்ல கம்பெனியில் அசிஸ்டன்ட் இன்ஜினியராக வேலை செஞ்சுட்டு இருக்கேன். ஸோ என்னுடைய வீட்டில் வந்து மொத்தம் 5 பேர், 4 பேரும் கிராஜுவேட், ஒருத்தர் பாஸ் அவே, அவர் இறந்துட்டார், அவரும் ஒரு லாயர் தான். ஸோ என்னுடைய அப்பா அம்மா ரொம்ப நான் தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன். என்னை சுற்றி உள்ள ஒரு நல்ல பாசிட்டிவ் எனர்ஜி பீப்புள் வந்து எனக்கு எப்பவுமே சப்போர்ட்டாக இருந்து, அப்புறம் நான் இந்த கோயிலெலாம் ஈடுபடும் போது என்னை வந்து ரொம்ப தட்டி கொடுத்த நிறைய நல்லுள்ளங்கள்லாம் நிறைய இருக்காங்க. உங்களை வந்து நீங்கள் மோட்டிவேட் பண்ணணும்னா நீங்கள் நிறைய பேர் இந்த மாதிரி கோயில் இதெல்லாம் போய் ஈடுபட்டிங்கன்னா உங்களோட வாழ்க்கை வந்து ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ இன்பமே சூழ்க, எல்லோரும் வாழ்க. எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி, வணக்கம். இந்த கோயில் வந்துட்டு ஆக்சுவலி வந்துட்டு எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருந்துச்சுன்னா நான் வந்துட்டு இந்த கோயிலுக்கு வந்து வேண்டுதல் பண்ணுவேன். எனிதிங் எனக்கு இது மாதிரி இது வந்துட்டு எனக்கு ஃபேவரட்டான ஒரு டெம்பிள். ஸோ இது இது இந்த கோயிலுக்கு நான் வந்தால் தான் வந்துட்டு எனக்கு ஒரு மாதிரி மனசுக்கு சரியாக இருக்கும். ஸோ இந்த கோயிலுக்கு யாரெல்லாம் வரணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வரலாம். நல்லா ஒரு திருப்தியாக அந்த மாதிரி சாமி கும்பிட்னாக்கா வந்துட்டு இந்த நெக்ஸ்ட் டே எனக்கு வந்து ஃபீல் வந்துட்டு மனசுலாம் கொஞ்சம் பாரம் குறைஞ்ச மாதிரி இருக்கும். ஸோ யங்ஸ்டர்ஸ்க்கு நான் என்ன சொல்ல வரேன்னா, யாருக்கு வந்துட்டு இந்த மாதிரி யார் படிக்கிறீங்களோ இல்லை யார் வேலை செய்கிறீங்களோ இந்த மாதிரி வந்துட்டு இந்த கோயிலுக்கு வந்து கும்பிட்டு பாருங்கள், கண்டிப்பாக வந்து உங்களுக்கு நல்லதாக நடக்கும். இந்த மாதிரி எனக்கு வேலை விஷயம் வந்துட்டு எனக்கு அமைய ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஸோ ஆஃப்டர் தேட் ஒன்லி இதை வந்து கடவுள்கிட்ட நான் ரொம்ப வேண்டி அப்புறம் தான் வந்துட்டு எனக்கு ஒரு நல்ல வேலை கிடச்சிச்சு. இப்போ வரைக்கும் நான் வந்துட்டு 2 இயர்ஸாக அந்த மாதிரி வேலை செஞ்சிட்ருக்கேன். மனசை ரொம்ப தளர விடாதீங்க. எது இருந்தாலும் நம்பிக்கையோடு டெம்பிளுக்கு வந்து சாமி கும்பிடுங்க. உங்களுக்கு கடவுள் துணை உங்களுக்கு மிகப்பெரிய இருக்கும்.